உட்காந்துருங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானுடைய இரண்டாவது நோன்பை நோட்டவர்களாக அதை நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த ஒரு மகத்தான மஜ்லிஸை நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரமதானில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில வணக்க வழிபாடுகளை சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை நமக்கு அவனுடைய நெருக்கத்தை, மன்னிப்பை, அதே போன்று அவனுடைய ரஹ்மத், கருணையை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ரமதானுடைய முதல் நாளிலே அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் உலகத்திலே எல்லா அல்லாஹ்வுடைய அடியார்களை நோக்கி ஒரு அழைப்பு விடுக்கிறார். யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மையை விரும்பக்கூடியவர்களே, இதோ நன்மையின் மாதம் வந்திருக்கிறது, நன்மைகளின் பக்கம் நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். அதே போன்று வயா பாகிய ஷர், பாவங்களை செய்யக்கூடியவர்களே, பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களே, அக்ஸிர், நீங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். என அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் என்பது ஒரு மாதமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஐயாமன் மஅதூதாத். மஅதூதாத் என்று சொன்னால் எண்ண முடியுமான சில நாட்கள், குறிப்பிட்ட எண்ண முடியுமான சில நாட்கள் தான். எனவே இந்த நாட்கள் நாம் நன்மைகளில் கழித்தாலும் அல்லது நன்மைகளில் கழிக்காவிட்டாலும் நம்மை விட்டும் வேகமாக சென்றுவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் காலங்களிலே செய்யுமாறு நமக்கு தூண்டிய முக்கியமான வணக்கங்களில், சுன்னத்தான வணக்கங்களில் இரவு நேர தொழுகை. அன்புக்குரியவர்களே, இரவு நேர தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் நம்மிடத்திலே அது பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. சில பேர் தராவீஹ் என்று சொல்வார்கள், இன்னும் சிலர் எப்படி தஹஜ்ஜுத் என்றுவார்கள், அல்லது கியாமுல் லைல் என்று சொல்வார்கள், வித்ர் என்று சொல்வார்கள். மொத்தமாக பல பெயர்களில் சொல்லப்பட்டாலும் எல்லாம் இரவு நேர தொழுகையில் தான் வருகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய காலங்களில் இரவில் நின்று வணங்குகிறாரோ, அப்போ காம என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த காம என்ற வார்த்தை கியாம் என்ற சொல்லிருந்தான் வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ இரவில் நின்று வணங்குதல் என்று வரும் பொழுதோ, அறிஞர்கள் அதற்கு பல பெயர்களை சொன்னாலும் எல்லாம் இரவு நேர தொழுகையில் தான் வருகிறது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ரமதானிலே, இரவு நேர தொழுகை என்பது ரமதானில் மட்டும் வணங்கப்படக்கூடிய வணக்கம் அல்ல, எல்லா காலங்களிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் ரமதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள், சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். ரமதானில் யார் இரவிலே நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே நாம்
இரவு நேர தொழுகையில் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகை என்று வரும் பொழுது உஃபரியான தொழுகைக்கு முன்னால் கடமையான தொழுகை நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு நாம் அடைந்து கொள்வதற்கு உஃபரியான வணக்கங்களுக்கு முன்னால் கடமையான வணக்கங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். கடமையான தொழுகையில் நாம் அலட்சியமாக இருந்துவிட்டு பொடுபோக்காக இருந்துவிட்டு ஏனைய கியாமுல் லைல் தொழுகையாக இருக்கலாம், வேறு உஃபரியான தொழுகைகளாக இருக்கலாம், அதில் நாம் கவனம் செலுத்தினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய செய்தியாக ஹதீஸுல் குதுசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் கடமையான வணக்கங்களை விட வேறு எந்த வணக்கங்களின் மூலமாகவும் என்னை நெருங்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை என்றாலும் தான், ஏனைய கடமையான வணக்கங்களாக இருந்தாலும் அந்த வணக்கங்களின் மூலமாகத்தான் நாங்கள் முதன்மையாக நெருங்க நாங்கள் முற்பட வேண்டும். அதற்கு பின்னால் தான் உஃபரியான வணக்கங்களின் மூலமாகவும் என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இரவு நேர தொழுகை என்பது ரமதானுடைய இந்த எல்லா நாட்களில் நாம் பேணி தொழுது வர வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அதாவது இது எல்லா காலங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம்தான். அறிஞர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமதானை நீங்கள் அடைவதற்கு முன்னாலே இந்த வணக்கத்தில் இந்த இபாதத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு இது முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதுதான் தௌபா. அதாவது நாம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்வது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது. அன்புக்குரியவர்களே, அப்போ தௌபா என்று வரும் பொழுது எல்லா காலங்களும் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வணக்கம். ஒவ்வொரு அடியானும் அவன் அல்லாஹ்வுக்கு ஏதாவது முறையிலே தவறு செய்துவிட்டால், பாவம் செய்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கடமைகள் அலட்சியம் செய்துவிட்டால், அல்லது முஹர்ரமான தடுக்கப்பட்டு ஏதாவது காரியம் ஈடுபட்டு விட்டால் உடனே என்ன செஞ்சிடணும்? தௌபா செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ ரமதானை நாம் அடைவதற்கு முன்னால் தௌபா செய்திருப்போம். ரமதானுடைய நாட்கள் என்பதும் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய இரவு நேரங்களிலும் அல்லாஹு தஆலா கீழ்வாடத்துக்கு வரக்கூடிய அந்த இரவுடைய கடைசி பகுதி என்பது நம்முடைய பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கு, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முக்கியமான நேரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தௌபா என்று சொன்னால் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன, அதாவது கூட்டாக சேர்ந்து ரமதானுடைய ஏதாவது ஒரு நாளில் நம்முடைய ஊர்கள் எடுத்தோம்னு சொன்னால் 27 நாள் என்ன செய்வாங்க, அதை குறிப்பாக்கிடுவாங்க. அதாவது நேற்று தான் நம்ம ஊரில் தலைப்புரை பார்த்தாங்க. அங்கே தலைப்புரை பார்க்கக்கூடிய மாநாட்டில் வந்து இன்றைக்கு முதல் நாளாக அறிவிக்கிறாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்துக்கு சந்தோஷமான செய்தி. அதோடு சேர்த்து அறிவிக்கக்கூடியவர் 27வது லைலத்துல் கத்ருடைய இரவையும் அறிவிக்கிறார். லைலத்துல் கத்ருடைய இரவையும் என்ன செய்யார் என்று அந்த மாநாட்டில் அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. ரமதானுடைய கடைசி 10 தான் வரும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த நாளில் வந்து 27வது நாளில் போய் மஸ்ஜிதில் போய், அதாவது இமாம் தௌபா செய்யும் பொழுது நாம் ஆமீன் சொன்னால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு அழகான செய்தியை சொல்லிட்டு நான் இன்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களும் முக்கியமான சில செய்திகள் பேசுவாங்க. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா முக்கியமான ஒரு அறிஞர், மின் கிபாரி தாபிஈன், சஹாபாக்களிடத்திலே கல்வி கற்றுக்கொண்ட ஒரு மூத்த தாபிஈ. அவங்க சொல்கிறாங்க, அத்தௌபத்து நசூஹ், தூய்மையான தௌபா. இந்த தௌபா நசூஹ் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. தௌபா நசூஹ் என்று சொன்னால் உளப்பூர்வமான உண்மையான தூய்மையான தௌபா. அந்த உண்மை சிதுக் என்பது அந்த தௌபாவை கேட்கக்கூடிய அடியானுக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் அந்த உண்மை புரியும். அன்புக்குரியவர்கள், அப்படியான தௌபா என்று சொன்னால் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, என்ன தெரியுமா, அன் துபுகில தம்ப
கமா அஹ்பப்தஹு. இது நல்லா கவனிங்க, இது எனக்கும் உங்களுக்குமான ஒரு நசீஹத். இது உண்மையான தூய்மையான தௌபான்னு சொன்னால் நீங்கள் பாவங்களை வெறுக்க வேண்டும். நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய மனசு எந்தெந்த பாவங்களின் பக்கம் ஆசை வைக்குமோ செய்தீர்களோ, அந்த பாவங்களின் மீது ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் வர வேண்டும். எப்படி தெரியுமா? கமா அஹ்பப்தஹு, நீங்கள் அந்த பாவத்தை எப்படி நேசித்தீர்களோ. வட்டி என்பது பெரும் பாவம், மோசடி என்பது பெரும் பாவம், புறம் கோல் விபச்சாரம், இப்படி இன்னொரு பாவங்கள் இருக்கிறது. அப்போ இந்த பாவங்களை எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆசையுடன் பிரியத்தோடு செய்திருப்பார்கள். எப்படி விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் நேசத்தோடும் அந்த பாவத்தை நீங்கள் செய்தீர்களோ, ஆசைப்பட்டீர்களோ, தௌபா செய்யும் பொழுது அதை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இதுதான் தூய்மையான தௌபான்னு சொல்கிறார்கள். அடுத்தது இரண்டாவது ஒரு நசிஹ சொல்கிறாங்க, வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு. நீங்கள் தௌபா செய்தாலும் உங்களுடைய நஃப்ஸு அந்த பாவத்தின் பக்கம் உங்களை தூண்டி கொண்டிருக்கும். ஷைத்தானும் அந்த பாவத்தின் பக்கம் உங்களை திரும்ப அழைத்து கொண்டிருப்பான். உங்களுக்கு பல நினைவுகள் வரும், அப்படியே இல்லையா? தௌபா செய்தாலும் நம்ம ஏற்கனவே செய்த ஒரு பாவத்துக்கு தௌபா செய்தாலும் மனசும் ஷைத்தானும் அந்த பாவத்தின் பக்கம் நமக்கு தூண்டி கொண்டிருப்பார்கள், நினைவை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்போ ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த பாவங்களை நினைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு ஞாபகம் வரும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதுதான் தூய்மையான உளப்பூர்வமான தௌபா என்று சொல்கிறார்கள். என அன்புக்குரியவர்களே, ரமதான் காலங்களிலே இந்த வணக்கங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிக ஈடுபாடு எடுக்க வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்றீங்களா?